அஜூர் விர்ச்சுவல் நெட்வொர்க் அப்படின்னா என்னன்னா, அஜூர் வந்து ஒரு பெரிய நெட்வொர்க். அஜூர் வந்து ஒரு பப்ளிக் கிளவுடு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அஜூர் பப்ளிக் கிளவுட்ல நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கு. நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கு. அப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் அங்கே கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய கம்பெனியோட ப்ராஜெக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி கம்பெனி, இந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட்ஸ் நம்ம க்ளவுடில் வைக்கணும் அப்படின்னா ஒரு மினிமம் லெவல் ஆஃப் செக்யூரிட்டியில் தான் நம்ம அந்த ப்ராஜெக்டை போய் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ டைரெக்டாக போய் நம்ம பப்ளிக் க்ளவுடில் பிளேஸ் பண்ணலாம். அது பப்ளிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ரிலேட்டடாக இருந்தால் மட்டும். இப்போ நம்ம www.flipkart.comனு ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு ஃப்ளிப்கார்ட்டோடைய பேஜ் ஓப்பன் ஆகுது. அது வந்து ஒரு பப்ளிக் வெப்சைட் தான். ஆனால் பேக்ரவுண்டில் நடக்கக்கூடியது எல்லாமே ப்ரைவேட். இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த சைட் ஓப்பன் பண்ணுறேன், ஃப்ளிப்கார்ட் சைட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நார்மலாக ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற திங்ஸை ஆர்டர் பண்ணிவிட்டு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா பேமெண்ட் மெத்தட் கேட்கும். பேமெண்ட் கொடுத்ததுக்கப்புறமா அந்த பேமெண்ட் நடக்கிறது, அந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து பேக்கெண்டில் நடக்கும். அது நம்மளுக்கு தெரியாது. விச் மீன்ஸ் அந்த பேக்கெண்டில் நடக்கக்கூடியது எல்லாமே வந்து ஒரு ஹைலி கான்ஃபிடென்ஷியல். அது வந்து நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அதே மாதிரி தான் அஜூருடைய அந்த கம்ப்ளீட் பப்ளிக் க்ளவுடில் பப்ளிக்காக எந்தெந்த விஷயத்தை வைக்க முடியுமோ அதை பப்ளிக்கில் வைக்க முடியும். ஆனால் ஒரு கம்பெனியுடைய மெயின் திங்ஸை நம்ம வைக்கிறப்போ கண்டிப்பாக அதை வந்து ஒரு செக்யூரான பிளேஸில் நம்ம வைக்கணும். அப்போது ஒரு அஜூருடைய பப்ளிக் க்ளவுடில் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரைவேட்டாக ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணுறோம். நம்மளுக்கு வேணுங்கிற ரிக்குவயர்மெண்ட்டில் நம்ம ஒரு நெட்வொர்க்கை என்ன பண்ணுறோம், அஜூருக்குள்ளே, அதாவது பப்ளிக் க்ளவுடுக்குள்ளே நம்ம கிரியேட் பண்ணுறோம். ப்ரைவேட் நெட்வொர்க் ஆர் ஐசோலேட்டட் நெட்வொர்க். ஸோ இதுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு சிம்பிள் டெஃபினிஷன், குரூப் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆர் பிளேஸ்டு இன்டு ஐசோலேட்டட் நெட்வொர்க். அதை தான் வந்து அஜூர் விர்ச்சுவல் நெட்வொர்க்னு அப்படி சொல்லுவோம். அதாவது அஜூருடைய ரிசோர்ஸஸை நம்ம ஒரு ஐசோலேட்டட் நெட்வொர்க்குள்ளே வைக்கிறோம். அப்படி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற ரிசோர்ஸஸை வெளியில் இருக்கிற யாராலும் அக்சஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த ஏபிசி கம்பெனியோட இது வந்து என்னென்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட், ஐ மீன் நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷின்ஸ்னு வைங்க. இப்போ நம்மளுடைய விர்ச்சுவல் மிஷின்ஸை நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், ஒரு விநெட், அதாவது ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க்குள்ளே வச்சுருக்கோம். ABC-VNet இதுதான் நம்மளுடைய நெட்வொர்க். இதுக்குள்ளே நம்மளுடைய ப்ராஜெக்ட், ஐ மீன் நம்மளோட விர்ச்சுவல் மிஷின்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க் ஆகிடும். ஸோ அவுட் சைடில் இருந்து வரவங்க யாருனாலுமே இந்த நெட்வொர்க்குக்கு உள்ளே இருக்கிற ரிசோர்ஸஸை அக்சஸ் பண்ண முடியாது. இது ஒரு செக்யூர்டு ஒன். ஓகேவா? அதுக்காகத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், அஜூருடைய நெட்வொர்க்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நெட்வொர்க் இல்லாமல் நம்ம எதுவுமே மோஸ்ட்லி எந்த ரிசோர்ஸும் நம்ம கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு விர்ச்சுவல் மிஷின் வேணும்னாலும் நெட்வொர்க் வேணும், ஒரு லோட் பேலன்சர் வேணும்னாலும் நெட்வொர்க் வேணும், ஒரு அப்ளிகேஷன் கேட்வே வேணும்னாலும் நமக்கு நெட்வொர்க் வேணும். ஸோ எல்லாத்துக்கும் நமக்கு நெட்வொர்க் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகே, ஸோ இப்போது நேற்று நம்ம ஒரு விநெட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஜஸ்ட் இப்போ திரும்பவும் அதே நேம் ரெஃபரன்ஸ் நான் சொல்கிறேன், 10.0.0/22 அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விநெட்டோடைய, அதாவது விநெட் ரேஞ்ச், இந்த ரேஞ்சில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு விநெட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். அப்போது இந்த ரேஞ்சில் இதுக்கு எவ்வளோ ஐபிஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா 1024 ஐபிஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு 1024 ஐபிஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. இதுதான் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சப்நெட் அப்படிங்கிறது என்னன்னு பற்றி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக விநெட் இருந்தால் சப்நெட் இருக்கணும். இது இல்லாமல் அது இல்லை, அது இல்லாமல் இது இல்லை, அந்த மாதிரி தான். ஓகே, ஏன் இந்த சப்நெட் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போது நம்மளுடைய ப்ராஜெக்ட், அதாவது நம்மளுடைய கம்பெனியுடைய ரிக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னா, டெவலப்மெண்ட், அதாவது டெவ் விஎம்ஸ் நமக்கு வேணும், டெஸ்டிங் விஎம்ஸ் நமக்கு வேணும், ப்ரொடக்ஷன் விஎம்ஸ் வேணும், நான் ப்ரொடக்ஷன்ஸ் விஎம். இந்த மாதிரி ஒரு
டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து நம்மளுக்கு வேணும். ஓகேவா? ஒவ்வொன்னும் ஒரு வகையான அதாவது இது ஒரு வகையான செட், இது ஒரு செட் ஆஃப் விர்ச்சுவல் மிஷின்ஸ், இது ஒரு செட். இந்த மாதிரி நம்மளுக்கு 4 செட்ஸ் இருக்கு. இந்த 4 செட் விர்ச்சுவல் மிஷின்ஸையும் நம்ம ஜென்ரலா எதுல பிளேஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு VNetக்குள்ள, ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ள நம்ம பிளேஸ் பண்ணுவோம். நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற விர்ச்சுவல் நெட்வொர்க் எது? ஏபிசி VNet அப்படிங்கிற இந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ள நம்ம பிளேஸ் பண்றோம். இப்போ இந்த சப்நெட் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லை அப்படின்னா, இந்த 4 செட் ஆஃப் VMஸும் என்ன ஆகும் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய இந்த 1024 ஐபிஸ் 1024 ஐபிஸ்க்குள்ள என்ன ஆகும்னா, ஸோ ரேண்டமா போய் பிளேஸ் ஆகும். அப்போ சப்நெட் இல்லாம நம்ம கிரியேட் பண்ண முடியாது. அது ஒரு ரீசன். செகண்ட் என்னன்னா, சப்நெட் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா, எல்லாமே வந்து ஒரு கிளப் ஆயிடும். அதாவது ஒரு மிக்சட் ஆயிடும். அப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனை நம்ம என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா, சப்நெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒரு பெரிய நெட்வொர்க்கை சின்ன சின்ன நெட்வொர்க்கா டிவைட் பண்றோம். அதாவது இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, சப் டிவிஷன் ஆஃப் VNet. சப்டிவிஷன் ஆர் ஸ்மால் டிவிஷன் ஆஃப் VNet அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய நெட்வொர்க்கை சின்ன சின்ன நெட்வொர்க்காக பிரிக்கிறதுக்கு பேர் தான், அந்த சின்ன சின்ன நெட்வொர்க்னு சொல்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் சப்நெட். ஆக்சுவலாக அது ஃபுல் ஃபார்ம் என்னன்னா சப் நெட்வொர்க் தான் அதுக்கு பேர். அதை ஷார்ட்டாக சப்நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ ஒரு பெரிய நெட்வொர்க்கை சின்ன நெட்வொர்க்காக கன்வெர்ட் பண்ணுறது தான் பேர் சப்நெட். இப்போ இந்த சப்நெட் ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ நான் இங்கே சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட 4 என்வாயர்மெண்ட் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம்னா செப்பரேட் பண்ணுறோம். செப்பரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் ப்ளஸ் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது எந்த நெட்வொர்க்கில் இருக்குது, இது எந்த சப்நெட்டில் இருக்குது. ஸோ சப்நெட் வைஸாக வந்து இந்த வர்ச்சுவல் மிஷின்ஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ணி வைக்கிறோம். நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த 1000 ஐபிஸை டிவைட் பண்ணாமல் டைரெக்டாக அந்த விர்ச்சுவல் மிஷின்ஸை நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம்னு வைங்களேன். ஸோ இது எல்லாமே கிளப் ஆகிடும் ஒவ்வொன்றா. ஸோ மிங்கிள் ஆகிடும். அப்போது நம்மளால் அந்த டிராஃபிக் ரவுட்ஸ் இதெல்லாம் கரெக்டாக வந்து நம்ம இது பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. டிராஃபிக் ரவுட்டிங் நிறைய இருக்குது, அதெல்லாம் நம்ம இதில் யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட் அ மொமெண்ட், சாரி. ஓகே, ஸோ ஸ்மால் டிவிஷன் ஆஃப் VNet தான். ஒரு பெரிய நெட்வொர்க்கை சின்ன நெட்வொர்க்காக டிவைட் பண்ணி நம்மளுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது. இப்போது நம்ம டிவைட் பண்ணாமல் டைரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ எல்லாமே ஒரு கிளப் ஆகி மிங்கிள் ஆகிடும். ஸோ அந்த நமக்கு டிராஃபிக் எல்லாம் ரவுட் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மளுடைய ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெரிய நெட்வொர்க்கை சின்ன சின்ன நெட்வொர்க்கை நம்ம டிவைட் பண்ணி செக்ரிகேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம நார்மலாக ஒரு VNet கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, அஜூரில் டிஃபால்ட்டாக ஒரு சப்நெட் கிரியேட் ஆகும். அந்த சப்நெட்டை வேணும்னா நம்ம எடிட் பண்ணிக்கலாம். பட் ஒரு VNet கிரியேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு சப்நெட் வந்து இருக்கணும். ஓகேவா? அதுதான் வந்து இந்த அஜூர் நெட்வொர்க்குடைய ஒரு மெயின் திங்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டோட்டலாக ஒரு 4 சப்நெட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய VNetஉடைய ரேஞ்ச் என்ன, 10.0.0.0/22 ஈக்குவல் டு 1024 ஐபிஸ். இது வந்து நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம சப்நெட் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு சப்நெட் கிரியேட் பண்ண போகிறோம். இதுக்கான டோட்டல் ஐபிஸ் வந்து எனக்கு ஒரு 256 ஐபிஸ் வந்து வேணும். அதாவது இந்த 1024 நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, நான் வந்து ஒரு 4 சப்நெட்டாக டிவைட் பண்ண போகிறேன் என்னோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெவ், டெஸ்டிங், ப்ரொடக்ஷன், நான் ப்ரொடக்ஷன் மாதிரி 4 என்வாயர்மெண்ட் இருக்குது. அந்த 4க்குமே நான் வந்து ஒரு விர்ச்சுவல் நெட்வொர்க்கை டிவைட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்நெட் ஏ வந்து டெவ்வுக்கு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? டெவ் என்வாயர்மெண்ட்டுக்காக நம்ம இது கிரியேட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நேமிங் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சப்நெட் டெவ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். நேம் வந்து சப்நெட் டெவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போது ஆல்ரெடி நான் உங்களுக்கு அந்த நெட் மாஸ்க் ரேஞ்ச் சொல்லியிருப்பேன். இந்த /22 அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி நெட் மாஸ்க் உடைய ரேஞ்சுன்னு சொல்லியிருப்பேன்.
ப்ளஸ் வந்து நேற்று ஐபி வந்து எப்படி எப்படி வந்து டிவைட் ஆகுது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். எப்படி கால்குலேட் ஆகுது அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு 256 ஐபிஸை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்நெட் அதாவது சப்நெட் டெவுக்கு வந்து நம்ம அசைன் பண்ண போகிறோம். சப்நெட் ஏ டெவ்னு கொடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 256 ஐபிஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான ஐபி ரேஞ்ச், அதாவது சப்நெட் மாஸ்கோடைய ரேஞ்ச் என்ன, /24. ஓகே. இப்போ /22னா 1024. ஓகே. அப்போ /23 அப்படின்னா 512 ஐபிஸ் வரும். /24 அப்படின்னா நம்மளுக்கு 256 ஐபிஸ் வரும். இதுதான் அந்த கால்குலேஷன் நான் நேற்று உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்போ அதாவது இந்த வேல்யூஸ் அதிகமாக நம்மளுக்கு ஐபி அலோகேஷனுடைய ரேஞ்ச் வந்து கம்மியாகிட்டே வரும். அதாவது நம்பர் ஆஃப் ஐபிஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். இப்போ நம்மளுக்கு 256 ஐபிஸ் அப்படி உங்களுக்கு வேணும்னு நீங்கள் மைண்டில் நினச்சிட்டிங்க அப்படின்னா /24 ரேஞ்ச் தான் அது. அந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் ஃபார்மாக மைண்டில் வைக்கணும். /24 அப்படின்னு நீங்கள் எங்கே பார்த்தாலும் அதனுடைய ஐபி ரேஞ்ச் வந்து அதனுடைய டோட்டல் ஐபிஸ் வந்து 256 ஐபிஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிறணும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இந்த ஐபி, அதாவது இந்த பேரண்ட் ஐபி, அதாவது விநெட் வந்து எப்படி இதில் டிவைட் ஆகும் அப்படின்னா 10.0.0.0 அதிலிருந்து இப்போ நீங்கள் இப்படி கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி நீங்கள் ரேஞ்சில் கொடுத்துருக்கீங்கன்னு வைங்க, 10.0./4 10.0.0.0/24 இப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இது கூட நீங்கள் மேட்ச் பண்ணுங்க. 10.0.0.0/22 22னா 1024 ஐபிஸ் வந்து டோட்டல் அசைன். இந்த ரேஞ்சில் நம்மளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ஐபி என்ன வரும், இதில் இந்த ரேஞ்சில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஐபி என்ன 10.0.0.0 இதிலிருந்து 10.0.0.255 லாஸ்ட் ஐபி. ஃபஸ்ட் ஐபி இது, ஃபஸ்ட் ஐபி, லாஸ்ட் ஐபி. ஓகேவா? ஃபஸ்ட் ஐபி இருந்தது, லாஸ்ட் ஐபி 255. அப்போ 0லேருந்து 255 கவுண்ட் ஆச்சு அப்படின்னா டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ ஐபிஸ் கிடச்சிரும், 256 ஐபிஸ் கிடச்சிரும். ஓகேவா? இது உங்களுக்கு புரியுதா அந்த ஐபி எப்படி டிவைட் ஆகுதுன்னு? இப்போ அடுத்து வரக்கூடிய நெக்ஸ்ட் 3 சப்நெட்டையும் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஓகேவா? இப்போ இந்த டோட்டல் விநெட்டில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, 1024 ஐபிஸ் இருக்குது. இதனுடைய ஃபஸ்ட் ஐபி என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் ஐபி என்னென்னா 0.0.0 இதுதான் ஃபஸ்ட் ஐபி. டு லாஸ்ட் ஐபி 10.0.3.255. நான் இது எதுக்கு இப்போ நான் டிக்ளேர் இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன்னா இதை பார்த்து நீங்கள் அடுத்த ஐபியோடைய ரேஞ்ச் வந்து சொல்லணும் அப்படின்னு. ஃபஸ்ட் ஐபி வந்து இப்போ பாருங்கள், சப்நெட் ஏக்கு இந்த ஃபஸ்ட் ஐபி இங்கே அசைன் ஆகிடுச்சு. இந்த ஃபஸ்ட் ஐபியிலிருந்து இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரேஞ்ச், அதாவது ஃபஸ்ட்டு 256 ஐபிஸ் வந்து நம்மளுக்கு /24 ரேஞ்சில் அசைன் ஆகிடுச்சு. இப்போது சப்நெட் பி ஃபார் டெஸ்டிங் என்வாயர்மெண்ட்டுக்கு அதே மாதிரி ஒரு 256 ஐபிஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. இதுக்கான சிஐடிஆர் ரேஞ்ச் சொல்லுங்கள். சப்நெட் பிக்கான சிஐடிஆர் ரேஞ்ச் எப்படி வரும்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். சப்நெட் ஏக்கான சிஐடிஆர் ரேஞ்ச் வந்து இது, சப்நெட் பிக்கான சிஐடிஆர் ரேஞ்ச் எப்படி வரும்? இங்கேயே உங்களுக்கு ஆன்சர் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு சொன்னீங்கன்னா கரெக்டாக பண்ணிடலாம். இது வந்து ஒரு விநெட்டுடைய, இது வந்து ஒரு கம்ப்ளீட் விநெட். இந்த விநெட்டுடைய டோட்டல் ஐபிஸ் வந்து 1024.
ஃபர்ஸ்ட் ஐபி வந்து 00, லாஸ்ட் ஐபி 10.0.3.255 இதுதான் லாஸ்ட் ஐபி. லாஸ்ட் ஐபினா டோட்டலா 1204 பார்த்தீங்களா, அதுல லாஸ்ட் ஐபி இது. அப்போ ஃபர்ஸ்ட் 256 ஐபிஸ் வந்து நம்மளுக்கு நம்ம /24 ரேஞ்சில் நம்ம அசைன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த ஒரு 256 ஐபிஸ் வந்து நம்ம சப்நெட் பிக்கு அசைன் பண்ணணும். அது எப்படி, எந்த ரேஞ்சில் வரும், சிஏடிஆர் ரேஞ்ச் எந்த ரேஞ்சில் வரும்? 10.0.1.0 to 10.0.1.255. 1.0 1.0 to ஓகே. last IP 10.0.1.255. எக்ஸாக்ட்லி. ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ ஐபி லிஸ்ட் சொல்லிட்டீங்க, இதுக்கான ரேஞ்ச் சொல்லுங்க. ஐபி சொல்லிட்டீங்க, ஃபர்ஸ்ட் ஐபி லாஸ்ட் ஐபி கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ 256 ஐபி வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போது அந்த சிஐடிஆர் ரேஞ்ச் நீங்கள் இதை இதை பார்த்துட்டு எப்படி சொல்லுவீங்க? நான் சொல்லியிருக்கேன் 256 ஐபிஸ் அப்படின்னா அது என்ன சிஐடிஆர் ரேஞ்சில் வரும் அப்படின்னு. /24. சூப்பர். /24. அப்போது அந்த ரேஞ்ச் எப்படி வரும்? இப்போ நீங்கள் அந்த சப்நெட்டோடைய டோட்டல் ரேஞ்ச் சொல்லுங்கள். ஐபி ரேஞ்சு 10.0.1.0 /24. இப்படி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஐபியோடைய ஃபர்ஸ்ட் ஐபி இது, லாஸ்ட் ஐபி இது. இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கா, உங்களுக்கு புரியுதா எப்படி இது டிவைட் ஆகுதுன்னு? இப்போ சர்மிளா என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னா சப்நெட் சியோடைய ரேஞ்ச் எப்படி இருக்குது, அதாவது ப்ரொடக்ஷனுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்ல போகிறாங்க. சொல்லலாம் நீங்கள். இதுவும் அதே மாதிரி 256 ஐபிஸ் வந்து வேணும். ஐபிஸ் இதுக்கு வந்து அதே மாதிரி சொல்லுங்கள் பார்க்கலாம். குயிக்காக சப்நெட் ரேஞ்ச் சொல்லுங்கள் பார்க்கலாம். சப்நெட் டி ஃபார் நான் ப்ராட். டப்பான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 10.0.3.0. ஓகே. 10.0.3.0 என்ன ரேஞ்சு? /24. ஓகே, பர்ஃபெக்ட். அப்படியே ஃபர்ஸ்ட் ஐபி லாஸ்ட் ஐபி சொல்லிடுங்க. 10.0.3.0. ஓகே. 10.0.3.255. 3.255. இப்போ இந்த லாஸ்ட் ஐபி நமக்கு வந்துருச்சா? இங்கே இருக்கிற லாஸ்ட் ஐபியும் விநெட்டில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ஐபியும் கரெக்டாக வந்துருச்சா? அப்போது நம்ம விநெட்டை ஈக்குவலாக நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். 256 256 ஈக்குவலாக சப்நெட்டில் நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போது குயிக்காக என்ன பண்ணிடலாம், ஒரு விநெட்டை வந்து கிரியேட் பண்ணிடலாம். இதே நம்ம ரிக்குவயர்மெண்ட்டை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண இதே ரிக்குவயர்மெண்ட்டில் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு விநெட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அஸ்யூஸ்வலாக விர்ச்சுவல் மிஷின் அஸ்யூஸ்வலாக பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸு, அதுக்கப்புறம் விர்ச்சுவல் நெட்வொர்க் நேம் நம்ம இங்கே கொடுக்கணும். ஸோ ஏபிசி -vnet இல்லை கேபிட்டல் லெட்டரோட நம்ம கொடுத்துக்கலாம். ஏபிசி -vnet. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு மீனிங்ஃபுல் நேம். நெக்ஸ்ட்டு கீழே இங்கே வந்துருச்சு நம்மளுடைய விநெட்டுடைய சிஐடிஆர் ரேஞ்ச் நம்ம என்ன கொடுக்க போகிறோம். இங்கே நம்ம பேக் டு நம்ம டயக்ராமுக்கு வருவோம். நம்ம என்ன சிஐடிஆர் ரேஞ்ச் கொடுத்துருக்கோம், 10.0.0/22 அப்படின்னு நம்ம விநெட்டுடைய ரேஞ்ச் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போது இங்கே நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி 10.0.0 தான் இருக்குது. அப்போ இதுக்கான ரேஞ்ச் நான் செலக்ட் பண்ணுறேன். /22 கொடுத்த உடனே 1024 ஐபிஎஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி டிஃபால்ட்டாக ஒரு சப்நெட் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும். இதை டெலிட் பண்ணோம்னா
சப்வீனட்டை கிரியேட் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக இது டெலிட் ஆகும். ஆனால் ஒரு சப்நெட் வந்து கண்டிப்பாக நம்ம இதில் கிரியேட் பண்ணணும் டிஃபால்ட்டாக. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து இப்போ இங்கே பாருங்கள், நான் டெலிட் பண்ணிட்டேன். ஆனால் இப்படியே நம்ம கொடுத்துட்டு கிரியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எரர் வரும். ஏன்னா சப்நெட் நம்ம கிரியேட் பண்ணணும். சப்நெட் இல்லாமல் கிரியேட் பண்ண முடியாது. ஜஸ்ட் அது லோட். ஓகே, இப்போ நம்மளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டிப்ளாய்மெண்ட் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட் சக்சீடட். ஒரு விநெட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் சப்நெட் எதுவுமே நம்ம கிரியேட் பண்ணலை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், மேனுவலாக போயிட்டு விர்ச்சுவல் நெட்வொர்க்குள்ளே போய் சப்நெட்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ விர்ச்சுவல் நெட்வொர்க் ஓப்பன் பண்ணுங்கள். நம்மளுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற விர்ச்சுவல் நெட்வொர்க் ஏபிசி விநெட் இருக்குது. இதுக்குள்ளே போயிட்டு ஆப்ஷன்ஸ் பாருங்கள். செட்டிங்ஸ் கீழே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸில் வந்தீங்கன்னா அட்ரஸ் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்ம விர்ச்சுவல் நெட்வொர்க்குக்கு கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸ் ஸ்பேஸ். ஓகேவா, இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் /23 கொடுத்தீங்க அப்படின்னா கம்மியாகுது 21. ஓகே, ஸோ நம்மளுக்கு வேணும்னா நம்ம எக்ஸ்டெண்டும் பண்ணலாம். நெட்வொர்க் வேணும்னா சைஸ் வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்டெண்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நம்மளுக்கு வேண்டாம். இப்போதைக்கு நம்ம 1024 தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் நான் எதுவும் சேவ் பண்ணிக்கல. ஜஸ்ட் அதை அப்படியே பிளாங்காக விட்டுறேன், கேன்சல் கொடுத்துட்றேன். நான் எதுவும் சேவ் பண்ணலை. கனெக்டட் டிவைசஸ் பாருங்களேன். நான் சொன்ன மாதிரி விர்ச்சுவல் நெட்வொர்க்கில் டிவைசஸ் தான், அதாவது நெட்வொர்க்கில் வந்து டிவைசஸ் ஆர் கனெக்டட் இன்டூ குரூப்னு நான் சொல்லியிருப்பேன்ல, அந்த டிவைசஸ் தான் இங்கே. இங்கே பாருங்கள், இங்கே வந்து எந்த டிவைஸும் கனெக்ட் ஆகலை அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சப்நெட் கிளிக் பண்ணுங்கள். சப்நெட்டில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சப்நெட்டும் இங்கே இல்லை. ஸோ எல்லாமே பிளாங்காக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு சப்நெட் கிரியேட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், சப்நெட்டில் போயிட்டு சப்நெட் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போது இங்கே போயிட்டு நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம். ஸோ நேம் வந்து என்னென்னா சப்நெட் டெவ். இதுதான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய, அதாவது நம்ம ரெஃபரன்ஸ்க்கு வச்சுருக்கக்கூடிய சப்நெட்னுடைய நேம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்நெட் டெவ் ஏ தான் கொடுத்துருக்கோம். இதுக்கு என்ன ரேஞ்ச் கொடுத்துருக்கோம், /24 அப்படிங்கிற சிஐடிஆர் ரேஞ்ச் கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், சப்நெட்டுடைய ரேஞ்ச் அதுவே எடுத்துக்கிருச்சு. 10.0.0.0/24 அப்படின்னு எடுத்திருக்கேன். இதில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எவ்வளோ ஐபிஸ் இருக்குன்னு. 251 + 5 அஜூர் ரிசர்வ்டு ஐபிஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ டோட்டலாக 256 ஐபி. அதில் வந்து 5 ஐபி வந்து ரிசர்வ்டு ஆகிடும் அப்படின்னு சொல்லி, அது நம்ம என்னங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் அதை மைண்டில் எடுத்துக்காதீங்க. ஸோ சப்நெட் நேம் கொடுத்தாச்சு, ரேஞ்ச் கொடுத்தாச்சு. ரிமைனிங் இருக்கிற செட்டிங்ஸை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. ஜஸ்ட் பிளாங்கை விட்டுட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகே, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சப்நெட் ஏ வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், சப்நெட் ஏ வந்து நம்மளுக்கு, அதாவது டெவ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. அவைலபிள் ஐபிஸ் அப்படின்னு சொல்லி டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது, 251 ஐபிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆனால் நம்ம டிவைட் பண்ணியிருக்கிற ரேஞ்ச் படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம டோட்டலாக 256 ஐபிஸ் வந்து வரணும். ஆனால் இங்கே கொடுத்துருக்கிறது 251 தான் இருக்குது. அப்போது ரிமைனிங் இருக்கிற 5 ஐபிஸ் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரிசர்வேஷன் போயிடுச்சு. அது எதுக்காகங்கிறத நான் சொல்கிறேன். ரிசர்வ்ட் இந்த 5 ஐபி நம்ம யூஸ் பண்ண முடியாது. இது வந்து அஜூர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிசர்வ்டு பை அஜூர் வந்து இதை ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து யாராலும் யூஸ் பண்ண முடியாது. இது எதுக்காகங்கிறது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், என்ன யூஸ்க்காக அப்படிங்கிறது. ஸோ இதில் எந்தெந்த ஐபிஸ் எல்லாம் ரிசர்வில் வரும் அப்படின்னா 10.0.0.1 இது ரிசர்வில் போயிடும். 10.0.0.2 இதுவும் ரிசர்வில் போயிடும். 10.0.0.3 இதுவும் ரிசர்வில் போயிடும். அதுக்கப்புறமா லாஸ்ட் ஐபி 10.0.0.255 லாஸ்ட் ஐபி ரிசர்வ் ஆகும். இது போக இன்னொரு ஐபி அது என்னங்கிறத பார்க்கலாம். 10.0.0.0 ஃபர்ஸ்ட் ஐபி. ஸோ 10.0.0.0
இந்த 0, 1, 2, 3 இந்த 4 ஐபி ரிசர்வ் ஆகிடும், லாஸ்ட் ஐபியும் ரிசர்வ் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம ஒரு விஎம் நீங்கள் கிரியேட் பண்ணுறப்போ, நீங்கள் இதுக்கு முன்னாடி விஎம் கிரியேட் பண்ணியிருக்கிறப்ப நோட் பண்ணியிருப்பீங்க, ஒரு விஎம்மோடைய ப்ரைவேட் ஐபியை பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக உங்களுக்கு என்ன ஐபியில் அது அசைன் ஆயிருக்குன்னா 10.0.0.4 தான் இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி நோட் பண்ணியிருந்திருக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ நோட் பண்ணலைனாலும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நோட் பண்ணுங்கள். 4 தான் வந்து ஃபஸ்ட்டு விஎம் நீங்கள் புதுசாக ஒரு விஎம் கிரியேட் பண்ணிங்கன்னா அதனுடைய ப்ரைவேட் ஐபி பார்த்தீங்க அப்படின்னா 10.0.0.4 தான் இருக்கும். அப்போ 4 இருந்துச்சுன்னா என்ன மீனிங்? ஃபஸ்ட்டு 0லேருந்து 3 வரைக்கும் ரிசர்வ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் ஐபி வந்து 4, 5லேருந்து நெக்ஸ்ட் அப்படியே அசைன் ஆகிட்டே இருக்கும். 255 வரைக்கும் அசைன் ஆகும். 256 தான் ரிசர்வ்டு. சரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். ஸோ 256 தான் ரிசர்வ்டு. அப்போ நம்ம லாஸ்ட் ஐபி வந்து 255 வரைக்கும் அசைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த 5 ஐபிஸ் வந்து எதுக்காகலாம் இது ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நான் என்ன பண்ணிடுறேன், இன்னொரு சப்நெட்டு நான் கிரியேட் பண்ணி காட்டிடுறேன். ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே, சாரி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா சப்நெட் பி கிரியேட் பண்ணிடலாம். ஸோ சப்நெட் பி வந்து என்ன, சப்நெட் பி ஃபார் டெஸ்ட். ஸோ அதுக்கான ஐபி ரேஞ்ச் என்ன அதுக்கான சிஐடிஆர் ரேஞ்ச் என்ன, 10.0.1.0.24. ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்கள் 10.0.1.24 அதுவே எடுத்துக்கிடுச்சு. ஓகேவா? இப்போது உங்களுக்கு இந்த 256 ஐபி வேண்டாம், எனக்கு வந்து 256 விட இன்னும் கம்மியாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா /24 இருக்கு பார்த்தீங்களா, இதை 25 கொடுங்களேன். 25 கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். 256 பாதி என்ன, 128. அப்போ இங்கே பாருங்கள், /25 கொடுத்தீங்கன்னா 128 ஐபிஸ், அதாவது 123 + 5 128 ஐபிஸ் வந்து அசைன் ஆகும். இல்லை எனக்கு வந்து சப்நெட் இந்த டெஸ்ட் சப்நெட்டில் வந்து அதிகமாக வேணும், அதாவது 256 விட அதிகமாக வேணும் அப்படின்னா நம்ம எங்கே போகணும், 23 கிளிக் பண்ணணும். 23 கிளிக் பண்ணால் என்ன வருது, 50. ஓகே, 512 ஐபிஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகணும். ஆனால் இது வந்து ஓவர்லாப் ஆகிடும் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன பண்ணணும், 0 கொடுத்துட்டு 512 கொடுத்தோம்னா 1 கொடுத்துட்டு 2 கொடுத்தா எடுத்துக்கலாம். ஸோ 1 கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ராப்ளம் வருது. ஏன்னா அந்த 1 நம்ம இது இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா திஸ் சப்நெட் அட்ரஸ் ப்ரிஃபிக்ஸ் ஓவர்லேப் வித் சப்நெட் டெவ் இந்த ரேஞ்சில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சப்நெட் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த சப்நெட் கூட அது ஓவர்லேப் ஆகிடும் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ அதனால் இந்த 1 எடுத்துகிட்டு நீங்கள் 2 கொடுத்தீங்க அப்படின்னா 2லேருந்து நம்மளுக்கு 3 வரைக்கும், அதாவது 512 ஐபிஸ் வந்து நம்மளுக்கு அசைன் ஆகும் அப்படின்னு சொல்லி இங்கே காட்டுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணிக்கிறணும். ஸோ இப்போதைக்கு நம்ம ஆஸ் யூஸ்வலாக நம்மளுக்கு வேணுங்கிற அந்த ஃபார்மேட்லேயே கிரியேட் பண்ணிக்கலாம், அதாவது 256 ஐபியில் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க கிரியேட் பண்ணுறப்போ, இப்போ 256 இருக்கா, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி 128 காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இன்னும் 128லையும் பாதி பார்த்தீங்கன்னா 64. ஸோ 64 ஐபிஸ் சப்நெட்டில் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த சப்நெட்டை கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுவுமே கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ இது கிரியேட் ஆகட்டும். இதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அந்த ஐபி ரிசர்வேஷன் பற்றி பார்த்துடலாம். Azure IP reservation details. ஓகே, நான் சொன்ன மாதிரி இங்கே ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இதை மட்டும் 0 வந்து நெட்வொர்க் அட்ரஸ்க்காக ரிசர்வ் ஆகிடும். 1 வந்து எதுக்காகனா டிஃபால்ட் கேட்வேக்காக ரிசர்வ் ஆகிடும். 2 and 3 வந்து டிஎன்எஸ்க்காக ரிசர்வ் ஆகிடும். 255 லாஸ்ட் ஐபி வந்து நெட்வொர்க் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் இதுக்காக ரிசர்வ் ஆகும் அப்படின்னு
ஸோ இந்த நெட்வொர்க் அட்ரஸ் இது வந்து எதுக்காக அந்த 0 அதாவது இங்கே பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் 0 நீங்கள் 0னா ஃபுல்லாக இதை பார்க்கக்கூடாது 192 பார்க்க வேண்டாம் லாஸ்ட் 0 மட்டும் பாருங்க ஸோ லாஸ்ட் 0 வந்து நெட்வொர்க் அட்ரஸ்க்காக ரிசர்வ் ஆயிருக்கு அப்போ இந்த 0 வந்து எதுக்காக ரிசர்வ் ஆயிருக்கு நெட்வொர்க் அட்ரஸ் நம்மளுடைய சப்நெட் இப்போ ஒவ்வொரு சப்நெட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அதுக்காக ஃபர்ஸ்ட் ஐபி வந்து ரிசர்வ் அந்த நெட்வொர்க்குக்காக ரிசர்வ் ஆகிடும் இந்த 1 வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா டிஃபால்ட் கேட்வேக்காக நம்மளுடைய என் டு எண்ட் டிரான்சாக்ஷன் அதாவது டேட்டா எல்லாமே வந்து இந்த 1 ஐபி அதாவது 01 இருக்கு பார்த்தீங்களா இந்த கேட்வே வழியாக தான் போகும் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஐபி வந்து அதுக்காக ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த 2 and 3 இது எதுக்காக அப்படின்னா டிஎன்எஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டிஎன்எஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்த்துக்கலாம் டீட்டெயிலாக ஓகேவா லாஸ்ட் 255 வந்து எதுக்காகனா நெட்வொர்க் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நெட்வொர்க் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த ஐபி ரிசர்வேஷன் எல்லாம் ஏன்னா இன்டர்வியூவில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது ப்ளஸ் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக வந்து நம்மளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா எந்தெந்த ஐபிஎல்லாம் வந்து யூஸ் எந்த ஐபியில் ரிசர்வ்டு ஐபி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா ஸோ இதில் தான் ஓகே ஸோ ஆஸ் யூஷுவலாக வந்து நார்மலாக நம்மளுடைய விஎம் வந்து எப்படி பிளேஸ் ஆகும் ஒரு விநெட்குள்ளே பிளேஸ் ஆகும்னு நம்ம பார்த்துருப்போம் ஸோ அது வந்து ஏபிசி விநெட் இதுதான் நம்மளுடைய விநெட் ஸோ இதுக்குள்ளே நம்மளுடைய சப்நெட் நம்ம நிறைய சப்நெட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு சப்நெட் எடுத்துக்கலாம் சப்நெட் ஏ வந்து அதாவது டெவ் சப்நெட் எடுத்துக்கிறோம் ஸோ சப்நெட் டெவ் இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து நார்மலாக ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்குள்ளே தான் வந்து அது பிளேஸ் ஆகும் ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஒரு விஎம் பிளேஸ் பண்ணணும்னா விநெட்டும் சப்நெட்டும் வேணும் அப்படின்னு ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம ஒரு விஎம்ஐ பிளேஸ் பண்ணியிருக்கோம் இப்போது இந்த சப்நெட்டுடைய ரேஞ்ச் என்ன சிஏடிஆர் ரேஞ்ச் 10.0.0.0/24 அதே மாதிரி நம்மளுடைய விநெட்டுடைய ரேஞ்ச் என்ன 10.0.0.0/22 இப்படி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இப்போது இதுதான் அந்த விஎம் இந்த விஎம் கூட ஒரு இங்கேருந்து இந்த சப்நெட்லேருந்து ஒரு ஐபி வந்து நம்மளுக்கு இந்த விஎம்க்கு வந்து நம்ம விஎம் கிரியேட் பண்ணுறப்போ ஒரு ஐபி டிஃபால்ட்டாக அசைன் ஆகும் அந்த ஐபி தான் என்ன சொல்லுவோம் ப்ரைவேட் ஐபின்னு சொல்லுவோம் ஏன்னா நம்மளுடைய விர்ச்சுவல் நெட்வொர்க்லேருந்து ஒரு ஐபி அசைன் ஆகிறதுனால அதை வந்து ப்ரைவேட் ஐபி அப்படின்னு சொல்லுவோம் நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு விஎம் அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு நிக் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு இருக்கும் நம்ம எப்படி லேண்ட் கேபிள் கனெக்ட் பண்ணுறோம் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணணும்னா இன்டர்நெட் வருதோ அதே மாதிரி ஒவ்வொரு விஎம்முக்கும் நிக் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு கார்டு இருக்கும் அது பேர் என்னென்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த நிக் கார்டு இருந்தால் தான் இது வழியாக தான் இன்டர்நெட் வந்து இன்டர்நெட் மீன்ஸ் நெட்வொர்க்கு அந்த விஎம்க்கு போகும் அண்ட் டூ வே இன்பவுண்ட் அண்ட் அவுட்பவுண்ட் அந்த கனெக்டிவிட்டி எல்லாமே இந்த நிக் கார்டு வழியாக தான் நடக்கும் ஓகேவா இப்போது இந்த நிக் கார்டுக்கு ஐபி இந்த சப்நெட்லேருந்து எப்படி அசைன் ஆகும் அப்படின்னா ஸோ ஜென்ரலாக அஜூரில் வந்து இதுக்கு முன்னாடிலாம் வந்து டிஹெச்சிபி அப்படின்னு சொல்லி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு காம்போனன்ட் இருந்தது ஓகேவா இப்போ அஜூரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அஜூர் டிஹெச்சிபின்னு சொல்லி இந்த காம்போனன்ட் நம்மளுக்கு தெரியாது இந்த காம்போனன்ட் வச்சு தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஐபியை இந்த சப்நெட்டில் இருந்து எடுத்து நம்மளுடைய நிக்குக்கு அசைன் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட் ஐபி என்ன 10.0.0.4 ஃபஸ்ட் ஐபின்னா நீங்கள் ஜீரோவை கன்சிடர் பண்ணக்கூடாது ஏன்னா அது வந்து ரிசர்வுக்கு போயிடுச்சு ஸோ 10.0.0.4 இப்போ நீங்கள் சொல்லுங்கள் த ஃபர்ஸ்ட் ஐபி யார் அசைன் பண்ணியிருக்காங்க அஜூருடைய டிஹெச்சிபி அதாவது அஜூர் டிஹெச்சிபிங்கிற ஒரு காம்போனன்ட் தான் என்ன பண்ணுதுன்னா பேஸ்ட் ஆன் த அவைலபிலிட்டி சப்நெட்டில் இருக்கக்கூடிய அவைலபிலிட்டியை டிபெண்ட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஐபியை என்ன பண்ணியிருக்குன்னா ஸ்பின்அப் பண்ணி இந்த விஎம்க்கு அட்டாச் பண்ணியிருக்கு அதாவது அந்த விஎம்க்கு டைரெக்டாக பண்ண முடியாது அதனால் அந்த விஎம்முடைய நிக்கு கார்டில் இந்த ஐபியை போய் அட்டாச் பண்ணியிருக்கு அப்போது இந்த விஎம்முடைய ப்ரைவேட் ஐபி அதாவது ப்ரைமரி ஐபி என்ன அப்படின்னா அதுதான் இந்த
பிரைவேட் ஐபி. இதை வந்து பிரைமரி ஐபின்னு சொல்லலாம் ஆர் பிரைவேட் ஐபி அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்படித்தான் நீங்கள் எவ்வளோ விஎம்ஸ் கிரியேட் பண்ணாலும், தௌசண்ட்ஸ் ஆஃப் விஎம் நீங்கள் கிரியேட் பண்ணாலும், அந்த வேலையை யார் பார்க்கறதுன்னா இந்த டிஹெச்சிபி தான் பார்க்கும். இந்த ஐபி அசைன் பண்ணுற வேலையை டிஹெச்சிபி தான் பார்க்கும். அது வந்து இன்பில்ட் காம்பனன்ட், நம்மளுக்கு அது தெரியாது. அது எப்படி அசைன் ஆகுதுங்கிறது கூட தெரியாது. பட் இதுதான் அந்த வேலையை பார்க்கறது. ஓகேவா? இதனால தான் ஐபி அட்ரஸ் வந்து நம்மளுக்கு நம்மளுடைய விஎம்க்கு அசைன் ஆகுது. புரியுதுங்களா? இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இங்கே எப்படி ப்ரைவேட் ஐபி சப்நெட்ல இருந்து அசைன் ஆகிருக்கோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு அஜூருடைய, அதாவது எப்படி சொல்கிறதுனா, இது வந்து அஜூர் போர்ட்டல் வச்சுக்கலாம். அஜூர் போர்ட்டலுக்குள்ளே நம்மளுடைய விநெட் இருக்கு. இப்போது அஜூருடைய ரிசோர்ஸ் வந்து இங்கே அஜூர் ரிசோர்ஸ் பேர் என்னென்னா பப்ளிக் ஐபிஸ். பப்ளிக் ஐபிங்கிறது ஒரு ரிசோர்ஸ் தான், அஜூருடைய ரிசோர்ஸு. ஸோ இந்த பப்ளிக் ஐபிஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு ஐபி இதே நிக் கார்டில் என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஆட் ஆகும். அப்போ ஒரு நிக்கில் ஒரு ப்ரைவேட் ஐபியும் ஒரு பப்ளிக் ஐபியும் ஆட் ஆகும். ஸோ இந்த பப்ளிக் ஐபி எதுக்காக அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம விஎம்ஐ ரிமோட் எடுக்கிறதுக்காக இந்த பப்ளிக் ஐபி வந்து அசைன் ஆகும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பப்ளிக் ஐபி வந்து ஒன்லி ஃபார் ரிமோட் எடுக்கிறதுக்கு மட்டும்தான், மற்றபடி எதுக்குமே அது யூஸ் ஆகாது. ஓகேவா? அதுவுமே வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அது யூஸே ஆகாது. ப்ராஜெக்ட்குள்ளே நீங்கள் பப்ளிக் ஐபியை யூஸ் பண்ண முடியாது, ரெஸ்ட்ரிக்டட். அது நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன், எப்படி இந்த பப்ளிக் ஐபி வந்து இங்கே அசைன் ஆகிருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான். அப்போது பப்ளிக் ஐபினாலும் சரி ப்ரைவேட் ஐபினாலும் சரி ஒரு நிக் கார்டில் தான் ரெண்டுமே போய் அசோசியேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா?